வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் Wonderland. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரகு மிளகு சாதம். ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷுங்க. இதை நான் இன்றைக்கி மோர் மிளகாவோட சேர்த்து சர்வ் பண்ண போகிறேங்க. இந்த ரெண்டு காம்பினேஷனும் ரொம்ப அட்டகாசம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ வரகு மிளகு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வரகு மிளகு சோறு செய்ய தேவையான பொருட்கள்: வரகு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, தாளிக்க கடுகு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு 4 பீன்ஸ் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை கேரட் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வரகு எடுத்துருக்கேங்க. இது ஒரு வகையான சிறுதானியம். இது வாரத்தில் ஒரு நாள் நம்ம இது மாதிரி சிறுதானியத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நான் இந்த வரகை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த வரகரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது வெந்துடும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே எவ்வளோ நல்லா பொங்கி வந்துருச்சுன்னு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். மீதி கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் சீரகத்தூளும் பெப்பரையும் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்துக்குவோம். பெப்பர் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பெப்பர் அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். தாளிக்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கேரட்டையும் பீன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போது நம்ம வறுத்த சீரகம், மிளகு, அப்புறம் கறி லீவ்ஸ் எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்ச பவுடர் ரெடியாக இருக்குது. பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை நம்ம பீன்ஸ் கேரட்டோடு ஆட் பண்ணிக்கலாம்.
இது ரொம்பவே டேஸ்டியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம இப்போ வேக வச்சுருந்த வரகரிசியை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வதங்கின மிக்சரோட நம்ம ரைஸை ஆட் பண்ணும்போது ரைஸ் பாருங்கள் அப்படி தனித்தனியாக வந்துடும். இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் நம்மளுக்கு டேஸ்டியான வரகு மிளகு சாதம் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்பவே டேஸ்டியான வரகு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.